வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இடம் பென்ரித் பீச். பென்ரித் அப்படின்றது அந்த இடத்தோட பேரு. அந்த இடத்துல இருக்க பீச் தான் பென்ரித் பீச் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பீச் அப்படின்றது நிலப்பரப்போட கடல் சேர்ற அந்த இடத்துல தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா இந்த பீச் வந்து நிலப்பரப்போட நடுவுல இருக்கு. அது எப்படி நிலப்பரப்புக்கு நடுவுல பீச் வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பென்ரித் பீச் அப்படின்னு சொல்லி மக்களால இந்த இடம் அழைக்கப்பட்டாலும் இந்த இடம் வந்து பீச் கிடையாது. இது வந்து ஒரு ஏரி. பொதுவா ஒரு ஏரியை வந்து நீர் தேக்கத்துக்காக உருவாக்குவாங்க. இல்லனா அந்த நிலப்பரப்போட அமைப்பு காரணமா இயற்கையான உருவான ஏரியாவும் இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு விதமாவுமே இந்த ஏரி உருவாகல. இந்த ஏரி உருவானதுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரி இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல நம்ம பார்த்திருக்க ஹாக்ஸ்பெரி நேப்பியன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வற்றாத நதியோட பக்கத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல கிடைச்ச அலுவியல் சாயில் காரணமா, அத ரொம்ப செம்மையான மண்ணுன்னு சொல்ற அந்த மண்ணை எடுக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன கற்கள் வந்து டெபாசிட் ஆயிருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல வந்து ஒரு குவாரிய உருவாக்கி இருக்காங்க. சிட்னில இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் இங்க இருந்து தான் கல் வந்து போயிருக்கு வீடு கட்டுறதுக்கு. 1800கள்ல இருந்து 2015 வரைக்கும் பெரிய பிரம்மாண்டமான குவாரியா செயல்பட்ட இந்த இடத்த படிப்படியா சீரமைச்சு மக்களோட புழக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. முதற்கட்டமா இதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு குவாரிய சீரமைச்சு அந்த இடத்துல இன்னைக்கு கயாக்கிங், போட் ரேஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போட்டிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதோட மாரத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல அதிக தூரம் ஓடுற மாதிரியான ஒரு போட்டியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டியோத்தலான், ட்ரையாத்தலான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பைக் ஓட்டணும். அந்த மாதிரி ஒரு போட்டி, அது வந்து டியோத்தலான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச தூரம் நீந்தணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பைக் ஓட்டணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓடணும். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து நீந்தணும், அப்புறம் 30 கிலோமீட்டர் பைக் ஓட்டணும், அப்புறம் 8 கிலோமீட்டர் ஓடணும். இது அத்தனையும் ஒன்னு பின்னாடி ஒண்ணுன்னு தொடர்ந்து செய்யணும். இத வந்து ட்ரையத்தலான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான போட்டிகள் வந்து இந்த ரிகாட்டா சென்டர்ல வந்து நடக்குது. ரெண்டாவது கட்டமா இந்த பென்ரித் பீச், அதாவது இந்த ஏரியை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த இடத்துல இருந்த குவாரியை வந்து புனரமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியை உருவாக்கி இருக்காங்க. பொதுவா ஆஸ்திரேலிய மக்களோட பெரிய பொழுதுபோக்கா சொல்லப்படுறது வீட்ல பார்பிக்யூ போடுறது, அதுக்கப்புறம் பார்ட்டி பண்ணுவாங்க. அதே மாதிரியே அதிக வெயில் அடிக்கிற அன்னைக்கு பீச்ல போய் சன்பாத் எடுக்கிறது, இது வந்து அவங்களோட வாழ்க்கையோட ஒன்றிய விஷயமா இருக்கு. பென்ரித் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடம் வந்து ஆஸ்திரேலியன் பீச்ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்போ ஒன் வே இவங்க 65 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பீச்சுக்கு போயிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வரணும். இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. கார் இருக்கிறவங்களாலனா இது கொஞ்சம் ஈஸி. ஆனா காரும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரெயின்ல போகணும் அப்படின்றப்ப ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கவர்மெண்ட் இந்த இடத்துல சின்னதா ஒரு பீச் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதை உருவாக்கி இருக்காங்க. பென்ரித் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இருக்க மக்கள் மட்டும் இங்க வரதில்ல. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற பல இடங்கள்ல இருந்தும் மக்கள், அதாவது அவ்வளவு தூரம் பீச்சுக்கு டிராவல் பண்ணி போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வந்து சன்பாத் எடுக்கிறதுக்காகவும் தண்ணியில விளையாடுறதுக்காகவும் வராங்க. இந்த பீச் திறந்து ரொம்ப வருஷம் ஆகலங்க. இந்த பீச் திறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் தான் ஆயிருக்கும். இந்த சம்மர் சீசன், அதாவது 2023 சம்மர் சீசனோட வெப்பத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த இடத்த ஓபன் பண்ணாங்க மக்களுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 4 மணி ஆகுது. 5 மணியோட லாஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துக்கு. 6 மணிக்கு பீச்ல இருந்து எல்லாரையும் வெளியே துரத்திடுவாங்க. இப்பவே வந்து எத்தனை டென்ட் போட்டு எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க பாருங்க. இது இல்லாம இந்த இடத்துல வந்து லைஃப் கார்டு சர்வீஸும் இருக்கு. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டிஷர்ட்டும் ஆரஞ்சு கலர் ட்ரௌசர்ஸும் போட்டுட்டு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து லைஃப் கார்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கயாக்கிங் பண்ணுறதுக்கும் போட்டிங் பண்ணுறது, அது இல்லாமல் குழந்தைங்க தண்ணியில் விளையாடுறதுக்காகவும் கூட்டிகிட்டு வராங்க.
இந்த பீச்சோட கரையை பாருங்க. இந்த மாதிரியான செடிகள் வந்து இந்த இடத்துல ஒதுங்கி தான் இருந்தது கரை எல்லாமே. இந்த இடத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கிளியரா இருந்தது, நல்ல சில்லுன்னு இருந்தது. கொஞ்சம் போக போக பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல நிறைய வாத்து கூட்டமா இருந்தது. அந்த இடத்துல அந்த வாத்து வந்து இந்த கரை ஒதுங்கி இருந்த இந்த செடியை தான் உள்ள இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. இதோட ஆழம் 100 அடிக்கு மேல இருக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது நிறைய பேர் வந்து இந்த என்ட்ரன்ஸ்லயே இருந்து குளிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை ஏற்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீச் திறந்து ஒரு வாரமே ஆன புதுசுல ஒருத்தர் தன்னோட 3 குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த பீச்ல நீந்துறதுக்கு வந்திருக்காரு. அப்ப அவரு சின்ன துடுப்பு பலகை மாதிரி ஒண்ணு வச்சு அது மேல அந்த குழந்தைங்களை நிக்க வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காரு தண்ணியில. கரையிலேருந்து 20 மீட்டர் உள்ள போய் அந்த இடத்துல நின்னுதான் அவர் அந்த சின்ன துடுப்பு பலகையை வச்சுட்டு அவர் குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அவர் போய் அவர் குழந்தைங்களோட விளையாண்ட அந்த இடம் வந்து பேட்ரோல்டு ஏரியா இல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஒரு இடத்துல தான் அவர் விளையாட போனதா சொல்றாங்க. கரையிலேருந்து 20 மீட்டர் தள்ளி விளையாண்டுட்டு இருந்த அவங்க எல்லாரும் திடீர்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேடல் போர்ட்ல ஏறி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏறி விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல அந்த போர்டு வந்து கவிழுது. அதுல இருந்த அவரும் அவரோட குழந்தைங்களும் தண்ணியில விழுகிறாங்க. தன்னோட 3 குழந்தைங்களையும் ஒவ்வொருத்தரையா தூக்கி அந்த பேடல் போர்டுல உட்கார வச்சதுக்கு அப்புறம் தானும் ஏற முயற்சி பண்றாரு. அப்பதான் திடீர்னு மூச்சு திணறி உடம்பெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சு மெதுவா தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்துல லைஃப் கார்டு யாரும் இல்லாத காரணத்தினால, அவர் ரொம்ப தள்ளி இருந்த காரணத்தினால இங்கேருந்து அவரை காப்பாத்த போறதுக்குள்ள அவர் வந்து இறந்து போயிடுறாரு. நீச்சல் அடிக்க முடியாத காரணத்தினாலதான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த காரணத்தை அவரோட மனைவி மறுக்கிறாங்க. காரணம், அவரோட பூர்வீக இடமா சொல்லப்படுற சமோவா தீவு. சமோவா தீவை சேர்ந்தவங்க எல்லாருமே நீச்சல் பயிற்சி கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றது அவங்க ஊர்ல உள்ள ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன தீவு, சுத்தி கடல், எப்பனாலும் என்ன பிரச்சனைனாலும் வரலாம் கடல்ல இருந்து அப்படின்ற காரணத்துக்காக நீச்சல் பயிற்சி கட்டாயம்ன்ற ஒரு சூழ்நிலை அங்க நிலவி இருக்கு. அதனால நீச்சல் தெரியாம அவர் மூழ்கினாரு அப்படின்ற காரணத்தை அவங்க மனைவி ஏற்க மறுக்கிறாங்க. இந்த கேஸ்க்கு அப்புறமும் இந்த பீச்சை கண்டினியூஸா ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நாங்க நிறைய சேஃப்டி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி தான் இந்த பீச்சை ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம நீந்த போன அவர் வந்து பேட்ரோல்டு ஏரியால இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி வேற இடத்துல போய் தான் அவர் நீந்த போனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவர் எப்படி இறந்தாரு அப்படின்றதுக்கான காரணம்ன்றது தெரியல. தண்ணியில விளையாட போகணும்னு நினைக்கிறவங்க என்ட்ரன்ஸ்லயே விளையாண்டுட்டு வெளியில வந்துடுறது ரொம்ப சேஃப்டி. நான் முன்னாடியே சொன்னேன், அந்த வாத்து கூட்டமா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மற்றபடி ஓரத்துல வந்து குளிச்சுட்டு வெளியில வரவங்களுக்கு சேஞ்சிங் ரூம், அது இல்லாம இந்த ஏரியாவுக்கு வரவங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டின்னு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, எல்லாரையும் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. நம்மளும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இருக்கிற எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற பேட்ரோல் சர்வீஸ் கிளம்புறாங்க. பேட்ரோல் சர்வீஸ் இருக்கிற ஏரியாவில் என்ட்ரன்ஸில் மட்டும் குளிச்சுட்டு வர்றது நல்லது. இந்த பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.